அனைவருக்கும் வணக்கம். இப்போது சகசிரார சக்கரத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த 7 சக்கரங்களில் 7வது சக்கரமாக இந்த சகசிரார சக்கரம் இருக்குது. ஸோ இந்த சக்கரம் 8வது சக்கரமாகவும் சொல்லப்படுது. இப்போ பரவலாக நம்ம அந்த 7 சக்கரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பரவலாக எல்லோரும் பார்க்குறதுனால நம்ம அது 7வது சக்கரமாகவே எடுத்துகிட்டு இதை தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மற்ற சக்கரங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம போன பதிவுகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதா, விசுத்தி, ஆக்னா, சகசிரார சக்கரம். இந்த சகசிரார சக்கரம் நம்மளோட உச்சந்தலையில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரமாக சொல்லப்படுது. இது 1000 தாமரை இதழ் கொண்ட ஒரு சக்கரமாக குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த சகசிரார சக்கரம் அப்படிங்கிறது நம்ம மூளையில் இருக்கக்கூடிய இந்த பீனியல் சுரப்பி அப்படிங்கிற இந்த பீனியல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி, இந்த சுரப்பிகளோட ஆற்றல் தான் இந்த சகசிரார சக்கரத்தோட ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ குறிப்பாக மூளையை கட்டுப்படுத்துறது இந்த சகசிரார சக்கரத்தோட வேலை. ஸோ நம்ம உடம்புல ஏற்கனவே நம்ம மூலாதார சக்கரத்தில் பார்த்த மாதிரி அந்த குண்டலினி அப்படிங்கிற அந்த உயிர் சக்தி மேல் எழும்பி ஒவ்வொரு சக்கரமாக கடந்து இந்த சகசிரார சக்கரத்தை அடைகிறது தான் ஒரு மனிதனோட பிறவி கடன். அந்த உயிர் சக்தியை எழுப்பி நம்ம சகசிரார சக்கரத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா நாம் ஒரு தெய்வீக தன்மையை அடையலாம் அப்படின்னு சொல்லி சித்தர் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம அதை படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த சகசிரார சக்கரம் இதில் இருக்கக்கூடிய இந்த நாளமில்லா சுரப்பிகள் இது எப்படி வேலை செய்யுது, பொதுவாக அது யாருக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சகசிரார சக்கரம் வேலை செஞ்சால் நம்மளோட சமூகத்தில் நம்மகிட்ட என்ன மாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம இதில் பார்ப்போம். இந்த சகசிரார சக்கரம் ஒருத்தங்களுக்கு நல்லா இயங்குது அப்படிங்கிற பட்சத்தில் பொதுவாக என்ன இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு தெய்வீக தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி ஞானம் அதிகமாக இருக்கும். ரொம்பவே ஞானத்தோடு இருப்பாங்க, ஞானத்தோட செயல்படுவாங்க. இந்த ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிற நம்ம போன சக்கரத்தில் அந்த 3வது கண் அந்த சக்கரம் நல்லா வேலை செய்கிற பட்சத்தில் அவங்க ரொம்ப அறிவோடு செயல்படுவாங்க. ஆனால் இந்த சகசிரார சக்கரம் அப்படிங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடிய, ஞானத்தோடு செயல்பட வைக்கக்கூடிய ஒரு சக்கரமாக இது இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஞானிகள், நம்ம ஞானிகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஞானிகள் ஒரு ஒரு அது மாதிரி யோகிகள், யோகாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரியவங்கெல்லாம் அந்த ஞானம் அவங்களுக்கு இருக்கிறது அப்படின்னா இந்த சகசிரார சக்கரத்தோட வேலை தான். அதே மாதிரி முக்காலமும் அறியக்கூடிய ஒரு ஆற்றல், அதான் ஞானம். ஸோ நம்மளோட எதிர்காலம் என்ன, இப்போ என்ன நடக்கும், இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு இந்த முக்காலமும் அறியக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சகசிரார சக்கரத்துக்கு உண்டு. நம்ம இயல்பாக பார்ப்போம், சிலவங்க சாமி ஆடுவாங்க, குறி சொல்லுவாங்க, அப்படிலாம் பார்ப்போம். அது சில இடங்களில் பொய்யாக இருக்கும், சில இடங்களில் உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் அந்த சகசிரார சக்கரத்தோட ஒரு இயக்கம் தான். அது சிலவங்க இந்த நடக்க போகிறத இதை சொல்லுவாங்க, இது இப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அது அதே மாதிரி நடக்கு அப்படின்னா அது ஒரு ஞானம். இது நம்ம ஞான யோகா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யோகத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது. அதில் இந்த ஞான யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இதுதான். அதே மாதிரி நம்மளோட நினைவு ஆற்றல், நம்ம மூளையில் நம்மளோட நினைவு ஆற்றல் இதோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்த சக்கரத்தோட செயல்பாடை பொறுத்து நமக்கு அந்த மெமரி பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த சகசிரார சக்கரத்தோட உச்ச இயக்கம் என்ன, இதோட உச்ச செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடவுள் தன்மை, கிட்டத்தட்ட கடவுள் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துருப்போம், தியானத்தோட உச்சநிலை, ஒரு தியானத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த சகசிரார சக்கரத்தோட உச்சமான வேலை. அதான் முக்காலம் அறியக்கூடிய ஞானம்,
ஆண் பெண் இல்லாத இல்லை இரண்டும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதாவது கடவுள் தன்மை, ஒளித்தன்மை, இது எல்லாமே இந்த சரஸ்கார சக்கரம் செயல்பாடை பொறுத்து தான் வந்து இயங்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிறோம், இப்போ வள்ளலார் இருக்காங்க, ஒரு ஞானமாக திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஞானம் வந்து செயல்பட்ட மாதிரி நம்ம படிக்கிறோம். காரணம் என்ன? இந்த சரஸ்கார சக்கரத்தோட இது ஞான யோகா. அதே மாதிரி நிறையா போதனைகள் அந்த காலத்தில் இருந்து முனிவர்கள், ரிஷிகள், இந்த மாதிரி நமக்கு நிறையா போதனைகள் வழங்குவாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து இந்த சரஸ்கார சக்கரத்தோட இயக்கம் அவங்களுக்கு இருந்தால் தான் இந்த போதனைகள்லாம் நமக்கு வரும். அதே மாதிரி ஆன்மீக சிந்தனை, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, இதெல்லாம் வந்து இந்த சரஸ்கார சக்கரத்தோட செயல்பாடு. நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேர் வந்து இந்த சாமி ஆடுவாங்க இல்லையா? அது எல்லாமே இந்த சரஸ்கார சக்கரத்தோட அந்த மூளையில் நடக்கக்கூடிய அது செயல்பாடு. அது ஒரு விதமான செயல்பாடு. அவங்களுக்கு அது வந்து முழுமையாக செயல்பட முடியாமல் அது செயல்பட முயற்சிக்குது. அந்த உயிர் சக்தி வந்து அந்த சரஸ்கார சக்கரத்தை தூண்ட முயற்சிக்குது. அது வந்து அவங்களுக்கு சரிவர இயங்கலை. அதனால் அது ஒரு விதமான ரியாக்ஷனை உண்டு பண்ணுது. அந்த தெய்வீக தன்மையை அவங்களுக்குள்ளே அதை தூண்டுது. ஸோ அதோட வெளிப்பாடு தான் அந்த மாதிரிலாம் வர்றது, குறி சொல்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி சில நேரங்களில் எல்லாருக்குமே இந்த சரஸ்காரத்தோட சக்கரத்தோட இயக்கம் வந்து வேலை செய்யும். ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் சிலவங்களுக்கு வேலை செய்யும். அது எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிருப்போம், அப்புறம் மாற்றி இன்னொரு யோசனையின் பின்னால் போயிருப்போம். நான் அப்போவே நினச்சேன், அதை நினச்சேன், ஆனால் நான் செய்யலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் அந்த ஞானம். ஸோ நம்ம ஒரு செயலை செய்யும்போது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது முதல்ல நமக்கு ஒரு யோசனை தோணும். ஸோ அதுதான் அது கரெக்டு. ஸோ அதுதான் அந்த ஞானம், அந்த சரஸ்கார சக்கரத்தோட செயல்பாடு. இந்த சரஸ்கார சக்கரத்தோட இயக்கம் நல்லா இருக்கிற பட்சத்தில் நம்ம உடம்பு எல்லாமே வந்து நல்லா இருக்கும். நமக்கு தேவையான உணவு, தேவையான உறக்கம், தண்ணீர், எதன் மீதும் பற்றில்லாத ஒரு நிலை. உலகத்தில் எந்த ஒரு இதன் மீதும் ஒரு முழு பற்று வந்து நமக்கு இருக்காது. அதான் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, தெய்வீக தன்மை. ஸோ தெய்வத்துக்கு எந்த ஒரு இது மேலேயும் பற்று இல்லை, அது ஒரு நடுநிலை தன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருப்பாங்க. சிலவங்க பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், அவங்களுக்கு எல்லா இதுவும் இருக்கும், சகல வசதிகள் எல்லாமே இருக்கும். பெரிய பெரிய தலைவர்களாகவே இருக்கட்டுமே, இந்த மாதிரி அவங்களுக்கு பணம், பொருளாதாரம் எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க அதை பெரிதாக வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அதன் மீது அவங்களுக்கு எந்த ஒரு நாட்டமும் இருக்காது. ஒரு நகை அணிவது, ஆடம்பரமான விஷயங்களை பண்ணுறது, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சாதாரணமாகவே இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களோட சரஸ்கார சக்கரத்தோட இயக்கம் வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு பற்றற்ற நிலை அப்படின்னு கூட சொல்ல முடியும் இந்த சரஸ்கார சக்கரத்தை. குறிப்பாக தெய்வீகத்தன்மை நம்ம சொன்ன மாதிரி. அதே மாதிரி இந்த சரஸ்கார சக்கரத்தோட ஒரு நிலை, இந்த சரஸ்கார சக்கரத்தோட அந்த என்ன சொல்கிறதுனா ஒரு ஆனந்த நிலைன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பஞ்ச கோஷங்களில் இந்த ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிறது இந்த சரஸ்கார சக்கரத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு ஆனந்தம், நமக்கு பிடிச்ச விஷயங்களை, பற்றற்ற நிலை வேறு, நமக்கு இருக்கிறத ஒரு ஆனந்தம் அணிவிக்கிறது அப்படிங்கிறது இந்த சரஸ்கார சக்கரத்தோட இதாக சொல்லலாம். குறிப்பாக இந்த சரஸ்கார சக்கரம் வந்து அந்த ஒரு சமாதி நிலை, யோகாவில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சமாதி நிலை, இந்த குண்டலினி சக்தியை நம்ம மேல் எழுப்பி இந்த 6 சக்கரங்களை கடந்து இந்த சரஸ்கார சக்கரத்துக்கு இது போகும்போது இது ஒரு சமாதி நிலை வந்து ஏற்படுது. இது நம்ம சித்தர் சீவ சமாதி அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த உயிர் ஆற்றல் வந்து சமாதி நிலையை அடைவது. அதே மாதிரி இது மனிதர்களுக்கு உடலுறவின் உச்சத்தின் போது, ஒரு மனிதர்கள் வந்து உடல் உறவில் ஈடுபடும் போது அந்த உச்ச நிலை ஒரு குறிப்பிட்ட வினாடிகளில் நிகழக்கூடிய அந்த உச்ச நிலையில் இந்த சரஸ்கார சக்கரத்தோட இயக்கம் தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த உச்ச நிலையான இந்த
அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா, அது வந்து நிலையாக இருக்கிறது தான் இந்த குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி நம்ம தியானம் மூலமாக பண்ணுவோம். இந்த சமாதி நிலையை அடைகிறது இல்லையா, ஆனந்தமாக இருக்கிறது, கடவுள் தன்மை, இது வந்து அப்படி நிலையாக இருக்கும். ஸோ எப்படி செக்ஸுவலில் அந்த ஃபீலிங் வந்து கொஞ்ச நேரத்தில் சில வினாடிகளில் வந்து தளர்ந்துடும். அது தளராமல் அந்த அந்த ஃபீல் வந்து அப்படியே இருக்கும் இல்லையா, அதுதான் ஒரு தெய்வீகத்தன்மை. ஆக்சுவலாக அது ரெண்டையும் இதுதான் அதான்னு சொல்லி குழப்பக்கூடாது. அந்த நேரங்களில் எப்படி ஒரு மனிதனுக்கான ஒரு உணர்ச்சி இருக்குதோ, ஒரு ஆனந்த நிலை இருக்குதோ, அந்த ஆனந்த நிலை வந்து இந்த சரஸ்கார சக்கரத்தோட ஆற்றல் தான் நம்ம ஒரு உச்ச நிலை. இது கடவுள் தன்மை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது மட்டும்தான் இது கிடைக்கும். ஸோ இந்த சரஸ்கார சக்கரம் இயல்பாக சமூகத்தில் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கோம் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, கோவப்பட மாட்டாங்க, அதிகமாக கோபம் வராது. சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சரஸ்கார சக்கரம் வந்து வேலை செய்யும். அதே மாதிரி வெற்றி தோல்வி, தேவையற்ற அவமானங்கள், இதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. இதெல்லாம் அவங்கள பாதிக்காது. ஒரு சின்ன தோல்வியில் மனம் தளரும் போதெல்லாம் இந்த சரஸ்கார சக்கரம் வந்து நமக்கு வேலை செய்யாது. இது வேலை செய்கிற பட்சத்தில் அவங்க வெற்றி தோல்வியோ எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி சில செயல்பாடுகளில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சில கோவில்களுக்கு வந்து தர்மகர்த்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கோவிலில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறது, அந்த மாதிரியான கோவிலுக்கான பெரிய பெரிய விஷயங்களை பொறுப்பெடுத்து பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த சரஸ்கார சக்கரத்தோட இயக்கம் வந்து நல்லாவே இருக்குது. கடவுளை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் அவங்கள சுற்றி இருக்குது. அதை எப்படி அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இன்னொன்று என்னென்னா, மற்ற சக்கரங்களோட இயக்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த உடல் நல்லா இருக்கணும். இந்த சரஸ்கார சக்கரம் மட்டும் நம் மனிதர்களோட உடல் சரியில்லாத பட்சத்தில் சரஸ்கார சக்கரம் வந்து இயக்கம் வேலை செய்ய. ஏன்னா இது ஒரு பிரபஞ்சத்தோட தொடர்புடைய ஒரு சக்கரம். இந்த பிரபஞ்ச ஆற்றலை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்கரம். நம்ம உடம்பும் நல்லா இருந்து ஒரு உடற்பயிற்சி, நல்ல உணவு, நல்ல உறக்கம், அந்த மாதிரியான யோக பயிற்சிகள் இதெல்லாம் மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு அந்த சரஸ்கார சக்கரத்தோட முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு இது. அதுக்கு என்ன மாதிரியான நம்ம இதெல்லாம் எடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். இந்த சரஸ்கார சக்கரம் சிறப்பாக இயங்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆசன பயிற்சிகள், மந்திரங்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பொதுவாக உடற்பயிற்சி, யோக பயிற்சிகள்லாம் செய்யும்போது இந்த சரஸ்கார சக்கரம் வந்து சிறப்பாகவே இயங்குது. இப்போ இந்த சரஸ்கார சக்கரம் வந்து சரியாக இயங்கலை அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அதிகமான ஆசை, எதன் மீதும் ஒரு அளவற்ற பற்று, எல்லாம் தனக்கு, அப்புறம் சுயநலமான எண்ணம், அதே மாதிரி உடலில் மலக்கழிவு, இந்த அபான வாயு அதிகமாகிற பட்சத்தில் இந்த சரஸ்கார சக்கரத்தோட இயக்கம் வந்து பாதிக்கும். உடல் வந்து கெடும், ஒரு அழிவை நோக்கி உடம்பை வந்து மோசமடைய செய்யும். அப்போது மலக்கழிவு ரொம்ப முக்கியம். அப்போ மலம் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு முந்தைய உணவு மனிதனுக்கு ஒழுங்காக இருக்கணும். அதே மாதிரி எண்ணெய் கழிவுகள், நம் எண்ணத்தின் மூலமாக ஆள் மனதில் இருக்கக்கூடிய கழிவு, கெட்ட எண்ணங்கள், பொறாமை குணங்கள், அடுத்தவன் மீது தீய எண்ணங்கள், இதெல்லாம் நம்ம ஆள் மனதில் போய் பதியக்கூடிய ஒன்று. இது அதிகமாகும் போதும் இந்த சக்கரம் பாதிக்கப்படும். அதே மாதிரி ஹோமா ஸ்டேஜில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உயிர் இருக்கும், உடல் இருக்கும், எந்த ஒரு இயக்கமே இருக்காது. அது இந்த சரஸ்கார சக்கரம் வந்து கம்ப்ளீட்டாக வேலை செய்யாமல் இருக்கிறது தான். ஸோ அதே மாதிரி மனம் அழுத்தம் அதிகமாக இருக்கும். இந்த சரஸ்கார சக்கரம் இயக்கம் சரியில்லைன்னா மன அழுத்தம் இருக்கும். ஏன்னா ஆனந்த நிலை வந்து இந்த சக்கரம் இல்லையா, அப்போ மனிதனோட சந்தோஷம் அதெல்லாம் வந்து பாதிக்கப்படும். துன்ப நிலையை வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறது. இது எல்லாமே இந்த சரஸ்கார சக்கரத்தோட ஒரு இயக்க
குறைபாடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எனிவே இந்த சக்கரத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வரக்கூடிய வீடியோக்களெல்லாம் நம்ம இந்த சக்கரத்துக்கான பயிற்சிகள், மந்திரங்கள், இன்னும் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.